வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கிளீன் ஸ்வீப் வெற்றியை பெற்று மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாக கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் பூத் அளவில் டிஜிட்டல் கட்டமைப்பை வைத்திருக்கும் ஒரே கட்சி திமுக தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலையும் கிளீன் ஸ்வீப் பண்ணி திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாம் அமைக்கணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். தோழமை சக்திகளோடு சென்று முடிகிற எதிர்க்கட்சியினர் சூழ்ச்சிக்கு இடம் தரக்கூடாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தோழமை சக்திகளோடு சிண்டு முடிகிற வேலையில் எதிர்க்கட்சியினர் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம இடம் தரக்கூடாது. ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் திமுக எப்போதும் சிங்கம்தான் என்றும் திமுக ஐடி விங் நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உற்சாகமூட்டினார். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறிய கருத்துக்களே இவை. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் சூழலில் OPS தனது நிலைப்பாட்டை அறிவிக்காமல் உள்ளார். இதனால் அவருடன் பயணித்து வந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்த நிலையில் ஜேசிடி பிரபாகர் தாவேகாவில் இணைந்தார். மறுபுறம் OPSஇன் அரசியல் ஆலோசகராக இருந்து வந்த பஞ்சுட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி தொடங்கியுள்ளார். இந்நிலையில் தலைமை செயலக வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியது கவனம் பெற்றது. தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுவையும் OPS சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் உடனான சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்தார். சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார். திமுகவில் இணையப் போகிறீர்களா என்ற கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு வழக்கில் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்றதாகவும் டெண்டர் ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து வழக்கு பதிவு செய்ய கூறி அமலாக்கத்துறை சார்பில் தமிழ்நாடு DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக MP இன்பதுரை மற்றும் ஆதிநாராயணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வேறொரு வழக்கு விசாரணையின் போது சிக்கிய ஆதாரங்களை DGPக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவற்றின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டது. அமலாக்கத்துறையின் கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. இதனை கேட்ட நீதிபதிகள், அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதால் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த தேவையில்லை என்றும் வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் தாங்கள் எந்த தவறும் செய்யாததால் சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொள்வோம் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். FIR போறதுக்கு முந்தைய டீடைல் என்கொயரி பண்ணிருக்காங்க. இதுல எந்த தவறும் நாங்க செய்யல. அதனால உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். தேர்தல் நெருங்குவதால் உள்நோக்கத்துடன் அமைச்சர் KN நேரு மீது பொய் புகார் தொடுக்கப்பட்டிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். 41 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு களத்தை சரிப்படுத்தி வச்சிருக்கிறார் என்ற பொறாமையில், வைத்தறிச்சலில் பாஜக அரசு டெல்லியில உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்க இருக்கிற எடப்பாடியுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள். அதே சமயம் ஆதாரங்கள் அழிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் முதற்கட்ட விசாரணை இன்றி வழக்கு பதிவு செய்யலாம் என்று நீதிபதிகள் கூறியதாக அதிமுக MP இன்பதுரை தெரிவித்துள்ளார். ஃபோர்த் வித்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த, அதாவது உடனடியாக FIR ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதுல உத்தரவிட்டிருக்காங்க. AA மாநாட்டு அரங்கில் இளைஞர் காங்கிரசார் மேலாடையின்றி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. டெல்லி பாரத் மண்டபத்தில் கடந்த 16ஆம் தேதி முதல் AA உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. உலகளவில் கவனம் பெற்றுள்ள இந்த AA மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் மேலாடையின்றி திடீரென நுழைந்ததால் பதற்றமான சூழல் உருவானது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் பிரதமர் மோடிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர்.
இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள பாஜக ஐடி விங் இளைஞர் காங்கிரசின் செயல்பாடு தேசிய அவமானம் என விமர்சித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காங்கிரஸ் அச்சத்தில் இருப்பதாக கூறினார். उनको कोई नहीं समझा सकता, उनका तो काम ही यही है. जरूर वो काफी डर गए होंगे कि इतना अच्छा इतना शानदार एआई समिट कैसे हुआ. இளைஞர் காங்கிரஸை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கிளீன் ஸ்வீப் வெற்றியை பெற்று மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாக கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் பூத் அளவில் டிஜிட்டல் கட்டமைப்பை வைத்திருக்கும் ஒரே கட்சி திமுக தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலையும் கிளீன் ஸ்வீப் பண்ணி திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாம் அமைக்கணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். தோழமை சக்திகளோடு சென்று முடிகிற எதிர்க்கட்சியினர் சூழ்ச்சிக்கு இடம் தரக்கூடாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தோழமை சக்திகளோடு சிண்டு முடிகிற வேலையில் எதிர்க்கட்சியினர் ஈடுபடுவாங்க, அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம இடம் தரக்கூடாது. ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் திமுக எப்போதும் சிங்கம்தான் என்றும் திமுக ஐடி விங் நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உற்சாகமூட்டினார். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறிய கருத்துக்களே இவை. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் சூழலில் ஓபிஎஸ் தனது நிலைப்பாட்டை அறிவிக்காமல் உள்ளார். இதனால் அவருடன் பயணித்து வந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்த நிலையில் ஜேசிடி பிரபாகர் தவேகாவில் இணைந்தார். மறுபுறம் ஓபிஎஸ்ஸின் அரசியல் ஆலோசகராக இருந்து வந்த பஞ்சுட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி தொடங்கியுள்ளார். இந்நிலையில் தலைமை செயலக வளாகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியது கவனம் பெற்றது. தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுவையும் ஓபிஎஸ் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் உடனான சந்திப்பு குறித்து விளக்கமளித்தார். சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார். திமுகவில் இணையப் போகிறீர்களா என்ற கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு வழக்கில் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்றதாகவும் டெண்டர் ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து வழக்கு பதிவு செய்ய கூறி அமலாக்கத்துறை சார்பில் தமிழ்நாடு DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக MP இன்பதுரை மற்றும் ஆதிநாராயணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வேறொரு வழக்கு விசாரணையின் போது சிக்கிய ஆதாரங்களை DGPக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவற்றின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டது. அமலாக்கத்துறையின் கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. இதனை கேட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதால் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த தேவையில்லை என்றும் வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் தாங்கள் எந்த தவறும் செய்யாததால் சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொள்வோம் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னே டீட்டெயில் என்கொயரி பண்ணிருக்காங்க. இதுல எந்த தவறும் நாங்க செய்யல. அதனால உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். தேர்தல் நெருங்குவதால் உள்நோக்கத்துடன் அமைச்சர் KN நேரு மீது பொய் புகார் தொடுக்கப்பட்டிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். 41 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு களத்தை சரிபடுத்தி வச்சிருக்கிறார் என்ற பொறாமையில் வைத்தறிச்சலில் பாஜக அரசு டெல்லியில உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்க இருக்கிற எடப்பாடியுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள். அதே சமயம் ஆதாரங்கள் அழிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் முதற்கட்ட விசாரணையின்றி வழக்கு பதிவு செய்யலாம் என்று நீதிபதிகள் கூறியதாக அதிமுக MP இன்பதுரை தெரிவித்துள்ளார். ஃபோர்த் வீட்டுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த, அதாவது உடனடியாக FIR ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதுல உத்தரவிட்டிருக்காங்க.